நாம் இப்போ பார்க்க போகிற பாடப்பகுதி என்ன அப்படி பார்த்தோம்னா தமிழ் விடுத்தூது. இது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கலிவெண்பாவால் எழுதப்பட்டு 268 பாடல்களை கொண்ட நூல். இந்நூலை ஊவேசா அப்படிங்கிறவர் தான் முதலாக நூலை பதிப்பிச்சிருக்காரு. இதை எழுதின ஆசிரியர் யார் அப்படிங்கிறது தெரியல. இப்போ பாடப்பகுதிக்கு போகலாம். மதுரையில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான் மீது ஒரு பெண் காதல் கொள்கிறாங்க. அந்த காதலை வெளிப்படுத்த யாருக்கிட்ட சொல்லி வெளிப்படுத்துறதுன்னு அப்படின்னு தெரியல. அப்போது யாரை தூதா அனுப்புறதுன்னு முடிவு பண்ணி தமிழையே தூதா அனுப்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போது தமிழை தூதா விடணும் அப்படின்னா தமிழ் கடவுள்களை தான் தூதா அனுப்பணும்னு முடிவு பண்ணி மதுரை தமிழ் சங்கத்தோட தலைவராக இருக்கக்கூடிய சிவபெருமான முதல்ல தூதா அனுப்பணும்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தடாகை அப்படின்ற ஒரு அரக்கியை அழித்த பார்வதி தேவியை தூதா அனுப்பணும்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா கடவுளுக்கும் முழுமுதற் கடவுளான கணபதியை என்ன பண்ணுறாங்க, தூதா அனுப்பணும்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தமிழ் கடவுள் சொல்லப்படுகின்ற முருகப்பெருமானை தூதா அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் 3 வயதிலேயே பார்வதி தேவியோட ஞானப்பாலை அருந்திய திருஞான சம்பந்தரை தூதா அனுப்பணும்னு முடிவு பண்ணுறாங்க. அப்புறம் முதலை விழுங்கி 3 வருடம் கழித்து அந்த முதலை விழுங்கிய குழந்தையை உயிரோடு பெற்று தந்த சுந்தரரை தூதா அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரம்மனும் திருமாலும் தேடி கிடைக்க அறிய முடியாத சிவனோட திருமொழியை கண்ணால் கண்ட திருநாவுக்கரசரை அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிவபெருமானே விரும்பி ஒரு ஓலை எழுத்து கொடுத்து திருவாசகத்தையும் திருக்கோவையாரையும் எழுது அப்படின்னு சொல்லி எழுத வச்ச மாணிக்க வாசகரையும் தூதா அனுப்புகிறாங்க. முத்தமிழ் எல்லாருக்கும் ஓதிய அகத்திய முனிவரையும் தூதாக அனுப்புற சொல்லி விதமாக இந்த பாடல் முடிக்கிறாங்க.